உங்களுக்கு பிடிச்ச அளவுக்கு தனியா பேய் பங்களாக்குள்ள போறதுக்கு தைரியம் இருக்கா? ஏன் பிடிச்சா பயப்படக்கூடாதா? ஸ்கூல் வேற நம்ம ஏதாவது ஒரு கிளப்ல இருக்கணும்னு சொல்றாங்க. எனக்கு என்ன இருந்தாலும் அதுல விருப்பம் இல்ல. நாங்க தான் அந்த அமானுஷ்ய கிளப். எங்க கூட வந்து சேர்ந்துக்கோங்க, ரொம்ப நல்லா இருக்கும். பாரு, நான் அப்படியா சொன்னேன்? ஒரு சில காரணங்கள்னால நான் வீட்டுக்கு சீக்கிரம் போக வேண்டியது இருக்கு. உங்களுக்கு தொந்தரவு இல்லைன்னா நான் இங்கேயே இருக்கேன். உங்களுடைய அமானுஷ்ய சங்கம் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. உனக்கு எந்த பிரச்சனையும் இல்லைன்னா எங்களுக்கும் ஒன்றும் இல்லை. ஆமா, பிரமாதமான ஆளா இருக்கானே. சபிக்கப்பட்ட சக்தி இல்லாம எப்படி அவனால பண்ண முடிஞ்சது? ஒருவேளை ஜெனின் மாதிரியான ஆளா? ஏற்கனவே half an hour லேட் ஆயிடுச்சு. சரிங்க கோச், நான் உங்களை அப்புறமா பாக்குறேன். சபிக்கப்பட்ட பொருள். ஒரு நிமிஷம், என்ன சிட்டா பறந்துட்டான்? 50 மீட்டர்ஸ் அவனால 3 செகண்ட்ல ஓட முடியும் தெரியுமா? 5 செகண்ட்ரா. நான் தான் உன்னை வர வேணான்னு சொன்னேன்ல. எனக்காக பூ வாங்கி டைம் வேஸ்ட் பண்ணாத. சும்மா மிரட்டிக்கிட்டு இருக்காதீங்க. இது ஒன்றும் உங்களுக்காக எல்லாம் வாங்கல, நர்ஸுங்களுக்காக வாங்கினேன். யார்கிட்ட கதை விடுற? ஆமா, உன் கிளப் கதை என்ன ஆச்சு? கிளப்ல போய் இருக்கலாம்ல. தாத்தா ஃப்ரீயா விடுங்களேன், எல்லா வேலையும் 5 மணிக்குள்ளேயே முடிஞ்சிடும். அப்படி ஒரு வேலை எனக்கு வேலை இருந்தா நான் ஏன் இங்க வர போறேன் சொல்லுங்க? அது சரி, ஓகே. ஃப்ரீயா தானே இருக்க? நான் சொல்றத கொஞ்சம் கேளு. கேட்க நான் தயாரா இல்ல. சொல்றத கேளு. எல்லாம் முடியறதுக்குள்ள நான் உங்ககிட்ட ஒண்ணு சொல்லி ஆகணும். உங்க அம்மா அப்பாவை நான் பத்தின தான் விஷயம். கேட்க தயாரா இல்லைன்னு சொல்லிட்டேன்ல. சாகுற காலத்துல இப்படி கூல் தாத்தாவா இருக்கணும்னு ஆசைப்படாதீங்க. அதுக்காக அழுதுகிட்டு எல்லாரும் மூஞ்சி தொங்க போட்டுக்கன்னு சாவாங்களா? சரியான உதவாக்கற, ஒண்ணும் தெரியாது. சும்மா எல்லாத்துக்கும் எரிஞ்சு விடாதீங்க. உங்களுக்கு எப்படி இருக்கணும்னு தோணுதோ அப்படியே இருங்க. ச்சே, உனக்கு செல்லம் கொடுத்தது தப்பா போச்சு. யோஜி, உனக்கு நிறைய சக்தி இருக்கு. அதை வச்சு எல்லாருக்கும் உதவி பண்ணு. உனக்கு வேண்டாதவங்களா இருந்தாலும் சரி, அவங்களுக்கு நீ எப்பவும் உதவி பண்ணணும். நீ வழி மாறி போனாலும், யாராவது நன்றி சொன்னாலும் சொல்லலனாலும் பரவாயில்ல. உன் சக்தியால எவ்வளவு பேரை காப்பாற்ற முடியுமோ நீ காப்பாத்து. நீ சாகும்போது உன்னை சுத்தி நிறைய பேர் இருக்கணும். என்ன மாதிரி தன்னந்தனியா சாகக்கூடாது. தாத்தா சொல்லுங்க, என்னாச்சு? என்ன விஷயம்? ஹலோ மிஸ்டர் இத்தாதோரி? ஹலோ, கேக்குதா? என் தாத்தா இறந்துட்டாரு. அவ்வளவுதான். தேவைப்பட்ட எல்லா டாக்குமெண்ட்ஸ்லயும் சைன் பண்ணிட்டீங்க. சரிங்க, நீங்க செஞ்ச எல்லாத்துக்கும் தேங்க்ஸ். எல்லாத்தையும் நீ சமாளிச்சுப்பியா? ஃபர்ஸ்ட் டைம்ல இந்த மாதிரி இதுக்கு முன்னாடி எப்பவும் நான் ஃபீல் பண்ணதே இல்லை. அதுக்காக வாழ்க்கை முழுக்க கவலைப்பட்டுக்கிட்டே இருந்தாலும் தாத்தா அதுக்கும் கத்துவாரு. அதனால சிரிச்ச முகத்தோட சடங்கு பண்ண போறேன். நல்ல முடிவு. நீங்க ஹியூஜி இத்தாதோரி தானே? நான் ஜுஜுட்சுவை சேர்ந்த ஃபுஷிகுரோ. உங்ககிட்ட கொஞ்சம் பேசணுமே, முடியுமா? இல்லைங்க, கொஞ்சம் சடங்கு வேலைலாம் இருக்கு. அதுக்கு இங்க நேரம் இல்லை. உங்ககிட்ட இருக்கிற சபிக்கப்பட்ட பொருள் ரொம்ப ஆபத்தானது. அதை மரியாதையை என்கிட்ட கொடுத்துரு. சபிக்கப்பட்ட பொருளா? இந்த பொருள் தான். ஓ, இதுவா? நான் தான் கண்டுபிடிச்சேன். எனக்கு அதுல பெருசா விருப்பம் எதுவும் இல்ல. வேற ஒருத்தவங்க கேட்டாங்க, அதான் கொடுத்துட்டேன். ஆபத்தானதா? புரியல. ஒவ்வொரு வருஷமும் ஜப்பான்ல மட்டும் சராசரியா 10,000 பேர் மர்மமான முறையில செத்து போறாங்க, மறைஞ்சு போறாங்க. இந்த மறைவுக்கெல்லாம் சாபம் தான் காரணம். சாபங்களா? சாபத்து மேல உனக்கு நம்பிக்கை இருந்தாலும் இல்லைனாலும் இது உண்மை இல்லைன்னு ஆயிடாது. அதனால சொல்றது கேளு. ஸ்கூல்ஸ்லயும் ஹாஸ்பிட்டல்ஸ்லயும் பெரிய அளவுல எதிர்மறை ஆற்றல் உருவாகுது. கஷ்டங்கள், வருத்தம், அவமானம், இந்த எதிர்மறை உணர்வுகள் தான் சாபத்துக்கு மூலதனமா இருக்கு. அதனால தான் பல ஸ்கூல்ஸ்ல
பாதுகாப்புக்காக ரகசியமா தாயத்துக்களை வச்சிருக்காங்க. நீ கண்டுபிடிச்சது அதுல ஒண்ணுதான். அது பாதுகாக்குதுன்னா அதை நினைச்சு சந்தோஷப்படணும்ல. சொல்றத முழுசா கேளு. மத்த சபிக்கப்பட்ட பொருட்கள் கிட்ட இருந்து நம்மளை பாதுகாக்க வச்சிருக்க சபிக்கப்பட்ட பொருள் எல்லாத்த விடவும் ரொம்ப கொடுமையானது. பாதுகாப்பு தரும் நம்மளை நம்ப வச்சு ஏமாத்துது. காலப்போக்கில் அந்த சீல் பலவீனமாகி மத்த சாபங்களை ஈர்த்து அதுக்கு உயிர் கொடுக்குது. நீ கண்டுபிடிச்ச அந்த பொருள் ஸ்பெஷல் கிரேட்னு சொல்லப்படுற ரொம்ப ஆபத்தான ஒண்ணு. யாருக்கு எதுவும் ஆகிறதுக்குள்ள அதை என்கிட்ட கொடுத்துரு. அட என்ன நீ, அதுலதான் எனக்கு விருப்பம் இல்லைன்னு சொன்னல. எதுவா இருந்தாலும் அங்க பேசிக்கோ. ஒண்ணுமே இல்லை. இவ்வளவு நேரம் நான் ஒண்ணும் இல்லாத வெறும் பெட்டியை தேடியா வந்த? எங்காத? நான் தான் சொன்னல என்கிட்ட எல்லாம் அவங்க கிட்ட இருக்குன்னு. அங்க போ. என்ன? ஆக்சுவலா இன்னைக்கு அந்த தாயத்தை கழட்டி பாக்குறதா ஸ்கூல்ல பேசிக்கிட்டு இருந்தாங்க. என்ன அது என்ன அவ்வளவு ஆபத்தா? பேராபத்துன்னு சொல்லணும். அவங்க 2 பேரும் சாக போறாங்க. இத கழட்டவே முடியல. இது இப்படி மறைஞ்சிருந்து செய்ய வேண்டிய வேலை தானா? இரு, நான் லைட் ஆன் பண்றேன். வேணாம், இதுக்கு சுற்றுச்சூழல் ரொம்ப முக்கியம். பொறுமையா அதை என்ஜாய் பண்றதுல தான் த்ரில்லே இருக்கு. அதனால பெருசா ஒன்னும் ஆயிடாது, பயப்படாதீங்க. ஓ, வந்துருச்சு. மனுஷனோட விரலா? இது நிஜம்தானா? இது என்னது? ஆமா, அந்த தாயத்தை ஈஸியா கழட்ட முடியுமா? முடியாது. சாதாரணமா சபிக்கப்பட்ட சக்தி இல்லாதவங்களால பண்ண முடியாது. ரைட் ரைட், ஷார்ட்கட்ல போலாம். அந்த பொருளுக்கு அதீத சக்தி இருக்கு. அதுவும் இல்லாம அது பழங்காலத்தோடது வேற. வெறும் பேப்பரா கூட இருக்கலாம். சாபகீமோன்ற எனக்கு இதெல்லாம் கொஞ்சம் கூட பெருசா ஈடுபாடே இல்ல. அவங்க எங்க இருக்காங்கன்னு சொல்லு. 4th floor. எங்க இருந்து வருது அந்த பிரஷர்? நீ இங்கே இருக்கிறதா உனக்கு நல்லது. நானும் வரேன். ஆபத்துன்னு வேற சொல்றேன். கொஞ்ச நாளா எனக்கு இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் அவங்க மட்டும்தான். அப்படிப்பட்டவங்கள எப்படி சும்மா விட முடியும்? வாயை மூடிக்கிட்டு இங்கே இரு. இப்போ நேரம் என்னன்னு தெரியுமா? பெரிய முள்ளு 11ல இருக்கு. என்ன மான்ஸ்டர் இது? ஹீகுச்சி, எங்க போனீங்க? என்னாச்சு? நேரம் என்னன்னு சாபம் வெளியே வந்துருச்சு. இருப்பு எல்லா பக்கமும் தெரியும். வெளியே விட்டு போ. டீமன் டாக்ஸ். இத சாப்பிடு. இங்கே இவ்வளவு நேரம் தான் நிக்கிறது. அங்க என்ன நடக்குதுன்னு வேற தெரியல. அது சரி, நான் ஏன் இப்படி பயப்படுறேன்? அவங்க 2 பேரும் சாக போறாங்க. உண்மைதான். எல்லா பக்கமும் என்னால மரணத்தை உணர முடியுது. எனக்கு சாகிறதுனா பயம். ஆனா இதுக்கு முன்னாடி இப்படி இருந்தது இல்லையே. ஏன் இப்ப மட்டும் எனக்கு இப்படி ஃபீல் ஆகுது? பயத்தினால நான் வருத்தப்பட்டேனே தவிர ஒரு சொட்டு கண்ணீர் கூட வரல. இப்ப நான் எதிர்க்கிற இந்த ஆபத்தும் என் தாத்தாவோட மரணமும் என்ன வித்தியாசம்? நீ சக்தி வாய்ந்தவன், அதனால மத்தவங்களுக்கு உதவி பண்ணு. சாபத்தோட எண்ணிக்கை கூடிக்கிட்டே இருக்க. கிட்டதான் இருக்காங்க. கண்டுபிடிச்சிட்டேன். விவாதம் பிடிச்ச கோவக்காரர் அவர். ஹாஸ்பிட்டல்ல என்ன தவிர வேற யாரும் அவரை பார்க்க வந்ததில்ல. இப்படி இருந்து தனியா சாகாதானே சொன்னாரு. புரிஞ்சு போச்சு. படைச்ச சபிக்கப்பட்ட பொருளோட சேர்த்து அவளையும் முழுங்க பார்க்கணும். என்னால தடுக்க முடியாது. தாத்தா,
உங்களுக்கு நல்ல சாவு கிடைச்சத. ஆனா இந்த சாவ என்னால ஏத்துக்க முடியாது. அப்படின்னா இதுதான் சாபமா? இப்படி இருக்கும்னு நினைச்சு கூட பார்க்கல. எதுக்காக இங்க வந்தேன்னு கேட்கணும்னு தோணுது. ஆனா நல்லது பண்ணிருக்க. அதை ஏன் அப்படி சொல்ற? அது இருக்கட்டும், சாபத்தை சாப்பிடுதே அது என்ன? என்னோட ஷிகிகாமி. உன் கண்ணுக்கு தெரியுதா? சாபம் சாதாரணமா யார் கண்ணுக்கும் தெரியாது. அதுக்கு ஒண்ணு நீ மரணத்தோட விளிம்புல இருக்கணும், இல்ல இந்த மாதிரி இடத்துல இருக்கணும். ஓ, இப்பதான் புரியுது. இன்னைக்குதான் உண்மையான இந்த மாதிரி ஒரு பேயை பாக்குறேன் தெரியுமா? உனக்கு பயமா இல்லையா? கொஞ்சம் பயமா தான் இருந்துச்சு. ஆனா ஒண்ணு தோணுச்சு, மனுஷங்க எல்லாரும் செத்துருவாங்க. அதுக்கு தான் எனக்கு தெரிஞ்சவங்களுக்காச்சும் ஒரு நல்ல சாவை கொடுக்க முடிஞ்சா நல்லா இருக்குமேன்னு தோணுது. அதை விட எனக்கு அதை பத்தி இன்னும் முழுசா புரியல. இதுதானே? ஆமா, ரியோமன் சுகுனாவோட சபிக்கப்பட்ட ஒரு விசேஷ விரல். அதுங்க வயிற்றுக்குள்ள போகாம இருந்ததே அதிசயம். இதெல்லாமா சாப்பிடுவோம்? நல்லா இருக்குமா என்ன? முட்டாள்தனமா பேசாத. சபிக்கப்பட்டதை சக்தி அடைய தான் சாப்பிடுவாங்க. அது ரொம்ப ஆபத்தானது. என்கிட்ட கொடுத்துரு. சரி சரி. ஓடு. தாக்கு. அல்ல, எதையும் ஒழுங்கா பண்ண முடியல. நான் சொல்றத கேட்டு அவங்கள கூட்டிட்டு இங்க இருந்து கிளம்பு. நீ பிரச்சனையில இருக்கன்னு தெரிஞ்சு எப்படி ஓட சொல்ற? சாபங்களாலதான் சாபங்களை கொல்ல முடியும், உன்னால கொல்ல முடியாது. அத இந்த மாதிரி நேரத்துல தான் சொல்லுவியா? உன்னை நான் காப்பாத்தலனா செத்து போயிடுவேன். உன்னை நான் விட்டுட்டு போனா என் கனவுலயும் நீ தான் வருவ. அது மட்டுமா, என் வாழ்க்கையில ஏற்கனவே மத்தவங்களுக்கு உதவி பண்ணு. எனக்குன்னு பிரச்சனை கொடுக்கிற ஒரு சாபம் இருக்கு. வைத்தியக்காரன், அதை என்கிட்ட கூட இல்லன்னா அது ஒண்ணு முழுகிடும். இதெல்லாமா சாப்பிடும்? நல்லா இருக்குமா என்ன? முட்டாள் மாதிரி பேசாத. சபிக்கப்பட்டத சக்தி வேணும்னா தான் சாப்பிடணும். எல்லாரையும் காப்பாத்துறதுக்கு ஒரே ஒரு வழி இருக்கு. சபிக்கப்பட்ட சக்தி என்கிட்ட இருந்தா ஜெயிக்கலாம்ல? வேண்டாம், சாப்பிடாத. ரியோமன் சுகுனாவோட விரல் விசேஷ சக்தி கொண்ட சாபம். அந்த விஷத்தை சாப்பிட்டா அவன் செத்துடுவான். ஆனா கொடியில ஒருத்தன் இத முறியடிக்க முடிஞ்சா இதான் எதிர்பார்த்தேன். வெளிச்சத்தோட சக்தியை நம்மால சதையில தான் உணர முடியும். என்ன கொடுமை இது! எது நடக்க கூடாதோ அது நடந்துருச்சு. விசேஷ சக்தி கொண்ட சபிக்கப்பட்ட பொருள் அவதரிச்சிருச்சு. சபிக்கப்பட்ட ஆத்மாவோட உடல் போர் அடிக்குது. எங்க அவங்களா? பொண்ணுங்களாம் எங்க போனாங்க? இப்படி ஒரு அருமையான காலத்துல வாழ்றது சந்தோஷம். பொண்ணுங்களும் குழந்தைகளும் புழுக்களை போல ஊர்ந்து போய்கிட்டு இருக்காங்க. ரொம்ப அற்புதம். சம்மாரம் பண்ணலாம். என் உடம்ப வச்சு நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? திருப்பி கொடுத்துரு. எப்படி எப்படி உன்னால செய்ய முடியுது? ஹே, இது என்னோட உடம்பு தானே? என்னையே கட்டுப்படுத்துறான். அசையாத.
என் அண்ணி இப்ப மனுஷன் கிடையாது. ஆ? ஜுஜுட்சு விதிமுறைகளின்படி யூஜி இத்ததொரியான உன்னை ஒரு சாபமா கருதி தடுக்க போறேன். தயாராயிரு.